வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் ஒரு மெடிக்கல் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மா அப்படின்றது. சூப்பரான சீரிஸ்னு சொல்லலாம். தமிழ்லயே இந்த சீரிஸ் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நிவின் பாலி தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா மருந்து தயார் பண்ணி விக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்னென்ன மாதிரியான தப்பெல்லாம் பண்றாங்க, அந்த தப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் நடுவுல மாறலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் சந்திக்கிற பிரச்சனை என்ன, இதெல்லாம் சொல்றது தான் இந்த சீரிஸோட கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா இதை பேஸ் பண்ணி படம் நம்ம பார்த்தது இல்ல, சீரிஸ்லாம் பார்த்தது இல்லைல்ல, அதனால எனக்கு என்னமோ புதுசா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. இப்ப நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே 2026ல நடக்கிற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இப்ப காட்டுறவரோட பேரு ராஜீவ் அப்படின்றது. இவர் ஒரு டாக்டரா இருப்பாரு. இவர் ஜாத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஜாத்தியோட கான்செப்ட் என்னன்றதை நான் சொல்றேன். ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம மருந்து வாங்க போனா 1 லட்சம் ரூபாய்க்கு கூட மருந்து இருக்கு பாத்தீங்களா, அதே மருந்து வேற ஒரு கம்பெனி ரெடி பண்ணதுல 10,000 ரூபாய்க்கும் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாயை ரெஃபர் பண்ணாம இவர் 10,000 ரூபாய் மருந்தை ரெஃபர் பண்ணுவாரு. அதுக்கு தான் இந்த இடத்த நான் ஆரம்பிச்சேன். ஏன்னா கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களால அவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டா வேற மருந்து இருக்கும் போது கம்மியான மருந்தை சஜஸ்ட் பண்றது தான் எங்களோட வேலை. இதனால எங்களுக்கு இந்த இடத்துலயே ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது டாக்டர்ஸ் எல்லாருமே அதிக காசு தான் ரெஃபர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது ரிலேட்டடா எனக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்திருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரு 6 பேர் சேர்ந்து தான் இதை ஃபார்ம் பண்ணோம். இன்னைக்கு நல்ல நிலைமையில நாங்க இருக்கோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன கஷ்டப்பட்டாரு அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காட்டுறாங்க. இப்ப 2008ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கேபி வினோத்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த சீரிஸோட ஹீரோவா இருப்பாரு. திரிசூருக்கு இறங்குறாரு. இவரை பிக்கப் பண்றதுக்காக அலெக்ஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆளுங்களை ரெடி பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரெப்பா வேற ஊர்ல வேலை பார்த்திருப்பாரு. ஹீரோ கிட்ட டேலண்ட் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல சேர்க்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. இவங்க கம்பெனியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்எக்ஸ் லைஃப் ஹெல்த் கேர் அப்படின்றது. இந்த ஹெல்த் கேர்ல கொஞ்சம் சம்பளம் அதிகமா கிடைக்கும். அதனால தான் ஹீரோ ரொம்ப ஆசையோட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவரை மாதிரியே ஒரு 10 பேரை ட்ரெயின் பண்றது தான் அலெக்ஸோட வேலையா இருக்கும். நீ சீக்கிரமா கிளம்பு, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ரூம்க்கு வந்த ஹீரோவும் வேக வேகமா ரெடி ஆகுறாரு. இன்னைக்கு கலக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவருக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. இப்ப அலெக்ஸ் இருக்கார்ல, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராரு. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க, சீக்கிரமா வான்ற மாதிரி அலெக்ஸ் அதட்டுறாரு. இப்ப நிறைய ரெப்புங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனி ரெப்புங்க வருவாங்க போல. அந்த மாதிரி இவரும் வந்திருக்காரு. இப்ப எல்லாருமே சூட்கேஸை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் இன்னைக்கு யாரையும் பார்க்க மாட்டாரு, அவர் வெளியே போறாருன்ற மாதிரி நர்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாரையும் அனுப்பி விடுறாங்க. ஆனா அலெக்ஸையும் ஹீரோவையும் மட்டும் அந்த டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஏன்னா இவங்க கம்பெனி கூட தான் அவர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு. எந்த கம்பெனி மருந்தை எழுதி தரணும் டாக்டர் தானே முடிவு பண்ணுவாரு. அந்த மாதிரி இவங்க கம்பெனி மருந்து தான் அவர் எழுதி தந்துட்டு இருக்காரு. காரணம் என்ன தெரியுமா, அப்பப்ப அந்த டாக்டருக்கு ட்ரிப்புக்கான செலவு எல்லாத்தையும் இவங்க பார்த்துப்பாங்க. இவங்க பார்த்துப்பாங்கன்னா இவங்க கம்பெனி பார்த்துக்கும். அதனால தான் டாக்டர் இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தராரு. சரி சரி, நீங்க சீக்கிரமா மருந்தெல்லாம் கொண்டு வந்து தாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து இவங்களை பேசி அனுப்பி விடுறாரு. இந்த டாக்டர் மாதிரி ஒரு 5-6 டாக்டரை அலெக்ஸ் ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்கள மாதிரி ஆளுங்க கிடைச்சா போதும், ஈஸியா நம்ம முன்னேறிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதே ஹாஸ்பிட்டல்ல ராஜீவ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட எல்லாம் நம்ம பருப்பு வேலைக்கு ஆகாது, நீயும் அவர்கிட்ட எதுவுமே வச்சுக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுக்கிறாரு. இப்ப இவருக்கு தெரிஞ்ச வேற ஒரு டாக்டரை போலாம், அவர்கிட்ட ஹீரோவை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் இருக்கார்ல, அந்த டாக்டரை பார்க்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அந்த டாக்டருக்கும் ராஜீவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்றத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா ஆட்டோ டிரைவரோட பொண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதுக்கு ராஜீவ் 7,000 ரூபாய்க்கே ஒரு மருந்து இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா வேற ஒரு டாக்டர், அதாவது அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, 1 லட்சம் ரூபாய் மருந்தை வாங்கினாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படிதான் இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சீஃப் டாக்டர் முன்னிலையில தான் இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, 1 லட்சம் ரூபாய் மருந்து பிராண்டட் மருந்து, கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் அதனால தான் அதை ரெக்கமெண்ட் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ராஜீவ் இருக்கார்ல, இந்த மருந்துனாலேயே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதை யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க அலெக்ஸ் இருக்கார்ல, நான் இந்த அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவர் அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு.
நம்ம பிராண்டட் ஷர்ட் கேள்விப்பட்டிருப்போம், சாதாரண ஷர்ட் கேள்விப்பட்டிருப்போம். பிராண்டட் ஷர்ட் எதுக்கு, நார்மல் ஷர்ட்டே வாங்கிக்கலாம் தான் நம்மள மாதிரி ஆளுங்க யோசிப்போம். ஆனா அது ஷர்ட், இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல பிராண்டட் போறது தான் நல்லது. ஒருவேளை சாதாரண மருந்தை யூஸ் பண்ணி உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க தாங்கிப்பீங்களா? ஏன்னா நான் என்னோட பொண்ணை ஏற்கனவே இழந்திருக்கேன், அதனால தான் சொல்றேன். நீங்க காஸ்ட்லியான மருந்து வாங்குறது தான் நல்லதுன்ற மாதிரி அவரோட மனசை மாத்துறாரு. இதுல அப்பாக்கும் பயம் வந்துருது. டாக்டர், நீங்க சொன்ன மருந்தையே நான் வாங்கிக்கிறேன், காசு பிரச்சனை இல்ல, நான் என்னோட ஆட்டோ வித்தாவது வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சீஃப் டாக்டர் இருக்கார்ல ராஜீவை பார்த்து கேக்குறாரு. ராஜீவ் செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. ஏன்னா இங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே காஸ்ட்லியான மருந்து தான் விற்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டாங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப அப்செட் ஆகுறாரு. இப்ப எதுவுமே பேச முடியாம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அலெக்ஸ் இருக்கார்ல, நான் ராஜீவ்னு ஒரு டாக்டரை பத்தி சொன்னேன்ல, இந்த ஆளு தான் அது. இந்த ஆளு கிட்ட எல்லாம் நம்ம மருந்து ஒண்ணு கூட விற்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. முத நாள் அறிமுக பத்தி வைக்கிறது மட்டும் தான் என் வேலை, இதுக்கப்புறம் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் தக்க வைக்கிறது உன்னோட வேலை. இங்க ஜானகின்னு ஒரு மேடம் இருக்காங்க, அந்த மேடத்தை பார்த்து ஏதாவது மருந்தை தள்ளிவிட முடியுமா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேலையை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. இப்ப அந்த ஜானகி மேடத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜானகி மேடத்துக்கு நான் ரொம்ப க்ளோஸ், நான் மேடமை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஜானகின்ற டாக்டரே அங்கதான் இருப்பாங்க. நீங்களும் நானும் க்ளோஸா, எனக்கு உங்களை தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. ஐயோ நீங்க தான் ஜானகியா அப்படின்ற மாதிரி இவரும் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. சாரி மேடம், உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், அதனால தான் இப்படி பேசினேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், இந்த நாள் வந்து பாருங்க, கண்டிப்பா பேசலான்ற மாதிரி ஜானகி கிளம்புறாங்க. இவரை இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் வந்து மருந்து கடையில் தானே மருந்தை சப்ளை பண்ண போறாரு, அதனால மருந்து கடையில பேசுறதுக்காக வராரு. மருந்து கடையில எங்க கம்பெனி மருந்து வேணுமான்ற மாதிரிலாம் கேட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தங்க இருக்காங்கல்ல, போன வாட்டி ஒருத்தன் வந்து தந்தான், அதுவே இன்னும் இருக்கதான் செய்யுது, இத கையோட தூக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி இவர் கம்பெனி மருந்தெல்லாம் இவர்கிட்ட தள்ளி விட்டுறாங்க. என்ன விக்கலான்னு வந்தா நம்மள வாங்க வச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. என்னடா விக்க சொன்னா வாங்கிட்டு வர அப்படின்ற மாதிரி அலெக்ஸும் இவரை போட்டு திட்டுறாரு. இவங்க கம்பெனி மருந்தெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கவங்களே இவரை கிண்டல் பண்றாங்க. என்ன முத நாள் வித்துட்டு வருவேன்னு பார்த்தா வாங்கிட்டு வர, இந்த மாதிரி வாங்கிட்டுலாம் வரக்கூடாது, கொண்டு மட்டும் தான் போனோம், திரும்பி எல்லாம் கொண்டு வரக்கூடாது, சாமர்த்தியமா பேசி அவங்க கிட்டயே வச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப அலெக்ஸ் இருக்கார்ல, வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போறேன், அவர் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, கவனமா பேசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பார்த்து பண்ற மாதிரி ஹீரோ ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறாரு. ஏன்னா ஹீரோ இதுக்கு முன்னாடி ரெப்பு வேலை தானே பார்த்திருக்காரு, அதனால தான் இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறாரு. இப்ப உள்ள வந்து டாக்டர் கிட்டயும் கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சு பேசிட்டு இருக்காரு. இவர் ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த டாக்டர் டென்ஷன் டைப் போல, எனக்கு மருந்தை நீ சஜஸ்ட் பண்றியா, நான் கேட்கிற மருந்தை தந்தா போதும்ன்ற மாதிரிலாம் இவரை வெளியே தள்ளுறாரு. இவர் கொண்டு வந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுறாரு. நைட்டு நேரம் அலெக்ஸ் இருக்கார்ல, நான் தான் டென்ஷன் பார்ட்டின்னு சொன்னேன்ல, அதனால தான் இப்படி பண்ணிட்டாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, போக போக எல்லாருமே செட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அலெக்ஸ் கூட சேர்ந்து சரக்கடிக்கலான்ற மாதிரி இவர் உட்கார வராரு. என்னடா என் கூட உட்காந்து சரக்கடிக்கலான்னு பாக்குற, என் பக்கத்துலலாம் நீ உட்கார கூடாது, முதல்ல உன் ரூமுக்கு கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் ஓகேன்ற மாதிரி ரூமுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் உடம்பு முடியாத ஒரு அம்மா இருக்காங்க, அதனால தான் இந்த வேலையை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. ஏன்னா இந்த கம்பெனி இருக்காங்கல்ல, இவங்க ஃபேமிலியோட ஹெல்த் இன்சூரன்ஸை கவர் பண்ணுவாங்க, அதுக்காக மட்டும்தான் இந்த வேலைக்கு இவர் வந்திருக்காரு அப்படின்றத அம்மா கிட்ட பேசும்போது தெரிய வருது. இவர் வந்துட்டு இருக்கும் போது ஒரு பகுதி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன எரிஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. அங்க ராஜீவ் டாக்டரோட இடம் தான் எரிஞ்சிட்டு இருக்குன்னு தெரிய வருது. இவர் சாதி அப்படின்ற மாதிரி ஒரு கிளினிக்கை ரன் பண்றாரு. கம்மி விலை மருந்தெல்லாம் இங்க கிடைக்கும், இதெல்லாம் கார்பரேட்டுக்கு பிடிக்காது இல்ல, அதனால தான் இந்த இடத்தை கொளுத்தி விட்டுருக்காங்கன்னு தெரிய வருது. இதெல்லாம் பார்த்து ராஜீவ் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. காலையில் தானே ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டாங்க, அதனால ஹீரோவையும் ஒரு பார்வை பாக்குறாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்ப 2018ல நடக்கிறத காட்டுறாங்க, அதாவது 10 வருஷம் ஓடினதுக்கு அப்புறம் நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மசூத் அப்படின்ற ஒரு பையனை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. அலெக்ஸ் இவரை பிக்கப் பண்றதுக்காக வந்தார்ல, அந்த மாதிரி தான் இவரும் மசூத் அப்படின்ற ஒரு பையனை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. இந்த மசூதை ட்ரெயின் பண்றது தான் இவரோட வேலையா இருக்கும். வாடா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார்ல இந்த பையனை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப 2008ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வேலைக்கு சேர்ந்து 2 மாசம் ஆயிருச்சு, ஆனா ஹீரோ ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு பக்கத்துல இருக்க எல்லாரையும் அலெக்ஸ் பாராட்டுறாரு, ஆனா ஹீரோவை மட்டும் கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. சேல்ஸ் சுத்தமா பண்றது இல்லல, அதனால தான் இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ எதுக்காக தெரியுமா கூப்பிட்டிருக்காரு, புதுசா ஒரு மருந்தை இவங்க கம்பெனி லான்ச் பண்ண போறாங்க. பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக சில மருந்து எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மருந்தா தான் இருக்கும். இவருமே சேல்ஸ் எப்படியாவது நல்லபடியா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவரால சாதாரண மருந்தே விற்க முடியல. இவர் கஷ்டத்துல இருக்கும் போது தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, மருந்து வேணும்னு கேக்குறாங்க. இவர் ரொம்ப சந்தோஷமா அந்த மருந்தை எடுத்துட்டு வந்து தரதுக்காக வந்திருக்காரு. ஒரு ஆபரேஷனுக்கு தான் இந்த மருந்தை யூஸ் பண்ணுவாங்க போல, மருந்தை வித்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு.
அங்க இருக்க நர்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஆபரேஷன் அவசரமா பண்ணோன்றதுக்காக இந்த மருந்தை வேற ஒரு இடத்துல தான் கேட்டிருப்பாங்க, அங்க ஏற்பாடு பண்ண முடியல, அதனால தான் உனக்கு கால் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த நர்ஸ் சொல்றாங்க. இவருமே நர்ஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கலான்றதுக்காக என்ன பண்றாருன்னா டக்குன்னு பெண் எடுத்து வச்சுக்கோங்கன்ற மாதிரி தராரு. இல்லப்பா சீரியஸான கேஸ் போயிட்டு இருக்கு, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், இந்த நேரத்துல என்னால கிஃப்ட் எல்லாம் வாங்க முடியாதுன்ற மாதிரி திரும்பி இவர்கிட்டயே தந்துடுறாங்க. இப்ப இவருமே சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஒருத்தங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது நம்ம சிரிச்சு பேசிட்டுமே அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் சோகமா மாறிடுறாரு. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கிட்ட தான் பேசுறாரு. அந்த அண்ணன் இருக்கார்ல, டே சில டாக்டர்ஸ் எல்லாம் நான் ரெஃபர் பண்றேன், அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசி பாருடா, உன்னால மருந்து விற்க முடியும் அப்படின்ற மாதிரி சில அட்வைஸ் எல்லாம் இவருக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அலெக்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. டே நீ சேல்ஸ் பண்றியா இல்லையா, உன் சேல்ஸோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இதுதான் உன்னோட கடைசி மாசமா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ வேற சாப்பிட்டுட்டு இருக்கிறதா சொல்றாரா, நீ தின்றதுக்கு தான்டா லாய்க்கு அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் திட்டிடுறாரு. இதனால ஹீரோக்கு இந்த இடத்துல சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோ கூட நந்தான்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்க. பொண்ணுக்கு ஏன் நந்தான் பேர் வச்சிருக்காங்கன்னா கேட்காதீங்க, நந்தான் ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்க. அந்த பொண்ணை இவர் சீக்கிரட்டா மீட் பண்ணிட்டாரு. உண்மை என்ன தெரியுமா, இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க, ஒரே ஊர்ல இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் லவ்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க ரெண்டு பேருமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க மாட்டாங்க, அதாவது கம்பெனில வேலை பார்க்கும் போது தெரிஞ்சவங்க மாதிரி காமிச்சுக்க மாட்டாங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஹோட்டல்ல மீட் பண்ணி ஒண்ணு மண்ணாலாம் இருப்பாங்க போல. இப்ப ரெண்டு பேருமே ஜெனரலா பேசும்போது ஹீரோ இருக்கார்ல, நீ நல்லா சேல்ஸ் பண்ற, ஆனா என்னால பண்ணவே முடியல, நான் வேஸ்ட், நான் திரும்பி ஊருக்கு தான் கிளம்ப போறேன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, காலேஜ் டைம்ல இருந்தே உன்னை எனக்கு தெரியும், நீ தோக்குற மாதிரி தான்டா இருக்கும், ஆனா முயற்சி செஞ்சு கடைசியில நீ ஜெயிச்சிருவ, இந்த விஷயத்தையும் கடைசியில நீ ஜெயிப்ப, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு ஒரு அண்ணனை மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த அண்ணன் சில டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிருப்பாரு, நான் சொல்லி விடுறேன்ற மாதிரி ரெஃபர் பண்ணிருப்பாரு. இப்ப புது மருந்தை எப்படியாவது தள்ளி விடணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அமுதான்ற அந்த டாக்டர் லேடியை மீட் பண்றதுக்காக வராரு. புதுசா ஒரு மருந்து வந்திருக்கு மேடம், இந்த மருந்தை கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாரு. ஆக்சுவலா பிரெக்னன்சில இருக்கிற லேடிஸ் யூஸ் பண்ற மருந்துல இவங்க அது சார்ந்த டாக்டரா இருப்பாங்க. சரி நான் ட்ரை பண்றேன், கொஞ்சம் மருந்து தாங்கன்னு வாங்கிக்கிறாங்க. இவங்களோட நர்ஸா இருக்க ஒரு நர்ஸுமே பிரெக்னன்சில தான் இருக்காங்க, நீ இதை ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் கிட்ட தராங்க. அவங்களுமே ஓகேன்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. இது மூலியமா இவரும் கொஞ்சம் கொஞ்சம் டாக்டர் கிட்டயா இந்த மருந்தை தள்ளி விடுறாரு. இந்த மருந்தை நம்ம தான் அதிகம் வித்தோன்றதை கொண்டு வரணும்ன்ற மாதிரி பயங்கரமா ட்ரை பண்றாரு. எல்லாரையும் காட்டிலும் இவர் அதிகமா சேல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நைஸா டாக்டருங்க கிட்ட பேசுறாரு, இந்த மருந்தை தள்ளி விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி 6 மாசத்துல இவர் பயங்கரமா சேல்ஸ் எல்லாம் பண்றாரு. வேலையே போற நிலைமை இருந்தது பாத்தீங்களா, ஆனா இப்ப இவர் சூப்பரா வேலை பாக்குறாருன்னு இவரை எல்லாருமே பாராட்டலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. வெறும் ஒரு வருஷம் தான், அந்த ஒரு வருஷத்துக்குள்ள இவர் கார் வாங்குற அளவுக்கு வளர்ந்துடுறாரு. கூட வேலை பார்க்குற எல்லாருமே கலக்கிட்டடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவரை பாராட்டிட்டுலாம் இருக்காங்க. இப்ப அலெக்ஸ் இருக்கார்ல, இவருக்கு பக்கத்துல ஒரு பொண்ணை கூட்டு வந்து நிக்க வைக்கிறாரு. சார் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. டே உனக்கு இல்ல, ஒரு டாக்டரை உன்னால பேசி கரெக்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி தான் கரெக்ட் பண்ணி ஆகணும், அதுக்காக தான் இந்த பொண்ணை வர வச்சிருக்கேன், நீ கூட்டு போய் விடுன்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த டாக்டர் கிட்ட கூட்டு போய் விட்டுறாங்க. இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கதை 2018க்கு வந்துருது. 2018ல இவரோட வேலை கொஞ்சம் சுமாரா தான் போயிட்டு இருக்கு போல. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை நந்தாவை தான் கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இவர் ஜாஸ்மின் வேற ஒருத்தங்களை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுமே பொண்ணை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. 2008லயே நல்லா தானே சம்பாரிச்சாரு. இப்ப 2018ல வேலையில ஏன் கஷ்டப்படுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, போக போக அதுக்கான பதில் நமக்கு கிடைச்சிரும். சோ இப்ப இவருக்கு போன் கால் வருது. அமுதான்ற அந்த டாக்டர் லேடி கிட்ட இருந்து தான் கால் வருது. ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசணும், நீ கிளம்பி வான்னு சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. இவரால மசூதுன்னு ஒரு பையன் வர வைக்கப்பட்டான் பாத்தீங்களா, அந்த மசூது தான் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்றதுக்காக வந்திருக்கான். சேல்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுடா, இல்லனா ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் அமுதாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு ரெப்பு திட்டு வாங்குறத கவனிக்கிறாரு. அந்த ரெப்புக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, அவரை பொறுத்த வரைக்கும் தாடியோட வந்திருக்காரு. இதனால அங்க இருக்க ஒரு டாக்டர் இருக்காருல, உன்னை பார்த்தா ரெப்பு மாதிரியா இருக்கு, ஏன்டா ஷேவ் எல்லாம் பண்ண மாட்டியா, இப்படியே தான் வருவியான்ற மாதிரி அவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு தெரிஞ்ச அண்ணனா இருப்பாரு. ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அண்ணன் கவனிக்கிறாருல, அதனால அவருக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. சட்டுன்னு அங்க இருந்து வேலைக்கெல்லாம் போறாரு. இப்ப ஹீரோவும் அந்த டாக்டரை பார்க்கலான்ற மாதிரி வந்துடுறாரு. டாக்டர் எதுக்காக வர வச்சாங்கன்றதை இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருந்தை இவர் நிறைய வித்தாரு பாத்தீங்களா, அந்த மருந்தை இவங்களுமே நிறைய பேஷண்ட்டுக்கு தந்திருப்பாங்க. அதாவது இவங்க பாக்குற எல்லா பேஷண்ட்டுக்கும் தந்திருப்பாங்க. அதனால அவங்க குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. முதல்ல ஒரு சில கேஸ் தான் வந்தது, ஆனா இப்ப நிறைய கேஸ் வந்திருக்கு, ஏதோ பெரிய தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மேடம் சொல்றீங்க, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
நான் ஈவென்ட் மாதிரி பிளான் பண்ணி அவங்கள நிறைய பேரை இங்க வர வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி அவங்கள போய் பார்க்கலாம், என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த பசங்களை பாக்குறதுக்காக வராங்க. அங்க பார்த்தா ஒரு 200 பசங்களுக்கு மேல இருக்காங்க. இதுல எத்தனை பேர் மேடம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த 200 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதாவது அந்த 10 வயசு பசங்க எல்லாருக்குமே உடல் ரீதியா நிறைய பிரச்சனை இருக்கு. சுத்தமா எனர்ஜி இல்லாம அடிக்கடி மயங்கி மயங்கி விழுறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் அமுதா சொல்றாங்க. அதுக்கான ரிப்போர்ட் எல்லாத்தையும் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனையான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது. இப்ப 2016 மகாராஷ்டிரா பார்டர்ல நடக்கிற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, ரெடி பண்றதுக்கு வாங்கன்ற மாதிரி ஒரு சேட்டை கூப்பிடுறாரு. அந்த சேட்டை என்ன சொல்றாருன்னா, எனக்குலாம் அது தெரியாது, என்கிட்ட புதுசா ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்திருக்கான், நல்லா விஷயம் உள்ள பையன், இவனை வேணா கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அவனை அனுப்பி விடுங்கன்ற மாதிரி இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பையனை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் எங்க போறாரு அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா மருந்தெல்லாம் ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா, ரொம்ப லோக்கல் முறையில ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பகுதிக்கு தான் இவர் கூட்டு போறாரு. மிஷினை வச்சு ரொம்ப சாதாரணமா ரெடி பண்றாங்க. மாத்திரை ரெடி பண்றதுக்கு சில முறைலாம் இருக்கும், அது எதையும் ஃபாலோ பண்ணாத மாதிரி தான் அந்த இடத்துல பல்கா மாத்திரையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே ரிப்பேர் பண்றதுக்காக இங்க தான் கூட்டு வராரு. இதை தான் ரிப்பேர் பண்ணோம், சீக்கிரமா ரிப்பேர் பண்ணுன்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பையனோட பேரு விஜேஷ் அப்படின்றது. அவன் ரெடி பண்ணும் போது தான் அவன் கேமராவோட வந்திருக்கிறது தெரியுது. டே உன் பட்டன்ல என்ன கேமராவா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டே பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. இப்ப விஜேஷ்க்கு பயம் வருது, வேகமா இங்க இருந்து ஓடுறான். நமக்கு ஸ்டார்டிங் ராஜீவ்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, ராஜீவ் தான் இந்த விஷயத்த பண்றாரு. அவங்க எல்லாம் மாத்திரையை தப்பான முறையில ரெடி பண்றாங்கன்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த பையனை அனுப்பி வச்சிருப்பாரு. விஜேஷ் எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. விஜேஷ் இருக்கார்ல, தப்பிச்சு ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே ஒரு இடத்துல இவரை பிளாக் பண்றாங்க. அதை மீறிய விஜேஷ் தப்புச்சாரா இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வியோட நமக்கு இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப 2008ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த டைம் நம்ம ஹீரோ சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பெயிண்ட் ஷூட்டிங் கேம்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டீம் கூட சேர்ந்த மாதிரி இவர் ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ல இவங்க எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்றாங்க. இவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்கார்ல, ஹீரோவை பார்க்கலான்ற மாதிரி ரூம் கதவை தட்டுறாரு. பார்த்தா நந்தா தான் கதவை திறக்கிறாங்க. என்ன ஹீரோ ரூம்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன்ற மாதிரி ஹீரோ அனுப்பி விடுறாரு. சோ இப்பதான் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரையும் விட பல மடங்கு மேல இருக்க ஒருத்தரோட பேரு அரவிந்த் அப்படின்றது. அரவிந்த் எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதாவது புதுசா லான்ச் பண்ணது பயங்கர சக்சஸ் ஆயிருச்சு, எல்லாருமே நல்லா சேல்ஸ் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி தான் பாராட்டிட்டு இருக்காரு. அதுல ரொம்ப சேல்ஸ் பண்ணவங்களுக்கு தானே அவார்டு மாதிரி தருவாங்க. அந்த மாதிரி ஹீரோ தான் அந்த அவார்டை வாங்க போறாரு. ஹீரோவோட பேரை சொன்னா ஹீரோவும் சந்தோஷமா அந்த இடத்துக்கு வராரு. சார் நான் உங்களோட ஃபேன்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர்கிட்ட இருந்து அந்த அவார்டை வாங்கியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இவ்வளவு பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே இவர் வருத்தப்படுறாரு. ஏன்னா இவர் தான் மாஞ்சி நிறைய சேல் பண்ணிருப்பாரு. இப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இந்த இடத்துல மட்டும் பாதிப்பு தெரியல, எல்லா பகுதியிலும் பாதிப்பு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால அந்த ஹெல்த் கேர் கம்பெனி இருக்காங்க பாத்தீங்களா, எல்லார்கிட்ட இருந்தும் ப்ராடக்ட்டை முடிஞ்ச அளவுக்கு திரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படியாவது அமுக்கி மூடலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அமுதா இருக்காங்கல்ல, சம்பந்தப்பட்டவங்களை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான வேலையை நான் பண்ண போறேன், இதுல உன் மேல பெரிய தப்பு இல்லைன்றது எனக்கு தெரியுது, ஆனா நீயும் குற்றவாளி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மேடம் இன்னுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கம்பெனி கிட்ட பேசி பாக்குறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேலைக்காவது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அந்த மருந்து நல்லா விற்கும் போது இவரை தூக்கி கொண்டாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட சேல்ஸ் எல்லாம் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இவரை ஓரம் கட்டி இருப்பாங்க. அப்படிதான் இவர் இப்ப சாதாரண நிலைமையில இருக்காரு. இன்னைக்கு ஒரு மீட்டிங்கா இருக்கும், ஹீரோவும் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. இப்போதைக்கு அந்த இடத்துல டாப்பா சிலர் இருக்காங்க. அதாவது ஒரு காலத்துல ஹீரோ அவார்டு வாங்கினார்ல, இப்ப மத்தவங்க அவார்டு வாங்குறாங்க. அதெல்லாம் இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டா பாஸ்ட்ல ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் இப்பயும் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. ஹீரோ இப்படி சாதாரணமா மாறினதை நினைச்சு அவரும் வருத்தப்படுறாரு. இன்னும் நீ கொஞ்சம் எஃபர்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி இவருக்கு நந்தான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் வேற ஊர்ல இப்ப பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. இவர் மட்டும் தான் இப்படி டம்மியா மாறிட்டாருன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இந்த இடத்தை சேர்ந்த ஒரு லேடி இருக்காங்கல்ல, கால் பண்ணி இவர்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே இங்கதான் இருக்கேன், வந்து மீட் பண்றேன்ற மாதிரி பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா ஹீரோவோட ஒய்ஃப் பேரை நான் ஜாஸ்மின்னு சொல்லியிருப்பேன். ஹீரோவோட ஒய்ஃப் பேரு நிர்மலா அப்படின்றது. இவங்களோட பேர் தான் ஜாஸ்மினா இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருச்சு, மன்னிச்சிருங்க. இவங்க தான் ஜாஸ்மின். ஜாஸ்மினை பொறுத்த வரைக்கும் நீ அரவிந்த் கிட்ட பேசணும்னு சொன்னல, ஏற்பாடு பண்ணியிருக்கேன், போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே அரவிந்தை பார்க்கறதுக்காக வராரு. அதாவது முக்கிய பொறுப்புல இருக்காருல, அவரை பார்க்கறதுக்காக வராரு. அரவிந்த் கிட்ட நம்ம மருந்துல பிரச்சனைன்னு எல்லாருமே சொல்றாங்களே சார், அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம கம்பெனி திட்டமிட்டு தான் அந்த பிரச்சனையை உருவாக்கவே செஞ்சோன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
காரணம் பிறக்க போற குழந்தைங்களுக்கே பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைக்கு நிறைய மருந்தை இவங்க ரெடி பண்ணலாம்ல. உதாரணத்துக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஒரு 10 பிரச்சனை இருக்கணும்னு பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அந்த 10 பிரச்சனைக்கும் மருந்து வாங்குவாங்கல்ல, அது மூலியமா நம்ம சேல்ஸ் எங்கேயோ போயிடும். எல்லாருமே பண்றதுதான், நம்ம மட்டும் பண்றது இல்ல. நீ லீகல் ப்ராப்ளத்தை பத்திலாம் யோசிக்காத, எல்லாத்தையும் நம்ம கம்பெனி பாத்துக்கும், பிரச்சனையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அட பாவீங்களா, தெரிஞ்சே தான் இப்படி பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. கம்பெனி மேல தப்பு இருக்காதுன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசினார்ல, ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னு உடஞ்சு போயிடுறாரு. சரி சார், நான் கிளம்புறேன்ற மாதிரி சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. நம்மளால தான் அந்த பசங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி இவருக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. இப்ப அமுதாவை நமக்கு காட்டுறாங்க. குழந்தை பிறக்கிற ப்ராசஸ்ல சில குழப்பம்லாம் ஏற்படுது. ஆபரேஷன் தான் பண்ணோன்ற மாதிரி அமுதா இருக்காங்கல்ல, ஆபரேஷன் பண்றாங்க, குழந்தை நல்லபடியா பிறந்துருது. அதே மாதிரி பேஷண்ட்டுமே நல்லபடியா தான் இருக்காங்க. இப்ப வேலையை முடிச்சுட்டு லேட் நைட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ரெடியான மாதிரி இவங்களும் கிளம்ப பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இன்னொன்னு ஒரு வேலை வந்துருது. சரி, இந்த வேலையும் பண்ணலான்ற மாதிரி இவங்க திரும்பி ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சின்சியரானவங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஹீரோ கடைசியா ஒரு மீட்டிங்க்கு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, புதுசா ஒரு மருந்தை லான்ச் பண்ணிருப்பாங்க. அதை பாக்குறதுக்காக தான் இவர் அங்க போயிருப்பாரு. இவர் கூட மசூதுன்னு ஒரு பையன் சேர்ந்தான் பாத்தீங்களா, அந்த மசூதுன்ற பையன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேல் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். இங்க இருக்க பசங்க கிட்ட எல்லாம் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான். இந்த மருந்தை லான்ச் பண்ணி நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட்டை பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப டாக்டர் இருக்கார்ல, கவலையே படாத, இந்த மருந்தையே நான் எழுதி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மசூதுன்ற பையன் ஜாலியா பேசுறான், எப்படி வேலை வாங்கணுமோ அப்படி வேலை வாங்கிட்டு இருக்கான். ஒரு டைம் ஹீரோவும் இப்படிதான் வேலை வாங்கியிருப்பாரு. இப்ப இந்த பையன் பண்றதை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பெருசா இதுல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாரு. இங்க இருக்க பையன் இரும்பிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது இவருக்கு கஷ்டமா இருக்கு. சே, நம்மளும் இதுக்கு காரணமே அப்படின்ற மாதிரி கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கும்போது நந்தா கிட்ட இருந்து கால் வருது. நந்தா இன்னும் சிங்கிளா தான் இருக்காங்க போல, நீ இன்னும் எஃபர்ட் போட்டிருந்தனா இந்த இடத்துக்கு வந்திருப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. சரி, ஒய்ஃப் நிர்மலா எப்படி இருக்கான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இருக்காரு. ஒரு மருந்து ரிலேட்டடா பிரச்சனை போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரச்சனையில ஹீரோ கம்பெனிக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி நந்தாக்கு லைட்டா குழப்பமா இருக்கு. கம்பெனியை எதிர்த்து எதுவும் பண்ணாத, உனக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அமுதா தான் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க, அதனால தான் இவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அமுதா எங்க வர சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நர்ஸுக்கு முதல்ல அந்த மருந்தை தந்தாங்கல்ல, அந்த நர்ஸ் வீட்டுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. அந்த நர்ஸ் ஹீரோவை முறைச்சு பாக்குறாங்க. ஏன்னா இவரு சொல்லி தானே அந்த மருந்தை யூஸ் பண்ணாங்க, அதனால இவங்க பையனும் பாதிக்கப்பட்டிருப்பான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஐபிஎல் மேட்ச்ல கலந்துக்கணும், பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கு. ஆனா அடிக்கடி இந்த பையனுக்கு மயக்கம்லாம் வருது. அதாவது அந்த மருந்து எடுத்ததுனால மயக்கம்லாம் வருது. இவனுக்கு மட்டும் இல்ல, அந்த மருந்து எடுத்த நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. இப்ப 100 பேர் எடுத்திருக்காங்கன்னா அதுல ஒரு 30 பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. இந்த அமுதா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மருந்து கம்பெனிக்கு எதிராக கேஸ கொடுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு சாட்சி சொல்றதுக்காக தான் இந்த நர்ஸ் எல்லாம் பேசி வச்சிருக்காங்க. இந்த நர்ஸ் இப்பயும் ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இவரும் தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. மருந்தை ரெடி பண்ணவங்க மேலதான் பெரிய தப்பு இருக்கு. அதே சமயம் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக இவர் நமக்கு சப்போர்ட்டிவா தான் பேச போறாரு. இந்த கேஸ்ல கண்டிப்பா நம்ம ஜெயிப்போன்ற மாதிரிலாம் இவங்க அந்த நர்ஸுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோவை கையோட இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அந்த பையனோட மருத்துவ செலவுக்கு மட்டும் ஏகப்பட்ட காசு செலவாயிட்டு இருக்கு போல. இதை தாண்டி நிறைய பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பசங்க எனக்கு வீடியோ அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா நீ இப்ப எடுத்திருக்க முடிவு சரின்னு நினைப்ப. எப்பெல்லாம் உன் மனசு தடுமாறுதோ அப்பெல்லாம் அந்த வீடியோவை பாருன்ற மாதிரி அந்த வீடியோவெல்லாம் இவருக்கு தந்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அலெக்ஸ்னு ஒருத்தர் எல்லாத்தையும் சொல்லி தந்தாரு பாத்தீங்களா, இப்ப அவர் அந்த வேலையை விட்டு ஒதுங்கி வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. ஆக்சுவலா இவர் அந்த வேலையை பார்க்கும்போது நிறைய பொய்லாம் சொல்லியிருப்பாரு. ஆட்டோ டிரைவரை சமாதானப்படுத்துறதுக்காக என் பொண்ணும் பாதிக்கப்பட்டான்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டைம் இவரோட பொண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருந்திருக்காது. பொய் தான் இவர் சொல்லியிருப்பாரு. அந்த பொய்யினாலியா என்னன்னு தெரியல, நிறைய பொய் சொன்னது என்னோட குழந்தையே பாதிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவரோட குழந்தைக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய நிலைமை வருது போல. செலவு பண்றது கூட முக்கியம் இல்ல, என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. நம்ம ஒரு தப்பு பண்ணா கண்டிப்பா அந்த தப்புக்கான தண்டனையா அனுபவிக்க தான் செய்வோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நீ ஒரு முடிவு எடுத்திருக்கல, அதுதான் சரியான முடிவுன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. இன்னமும் ஹீரோ முடிவெடுக்கல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்காரு. அப்பதான் அவங்க அனுப்பின வீடியோவை பார்க்கலான்ற மாதிரி பாக்குறாரு. பாதிக்கப்பட்ட பசங்க எல்லாருமே சோகமா பேசுறாங்க. அடிக்கடி எனக்கு மயக்கம் வருது, எதையும் என்னால பண்ண முடியலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ ஒரு முடிவை எடுத்துறாரு போல. இவர் அந்த கம்பெனில வேலை பார்க்கறதுனால இவருக்கான மெடிசன்லாம் ஃப்ரீயா தான் தருவாங்க. பொண்ணுக்கு சில மெடிசன்லாம் இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மெடிசனை யூஸே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த வேலையும் பண்ணக்கூடாது, இந்த வேலையை விட்டுணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. லீகலா ஃபைட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது வழியை யோசிங்கன்ற மாதிரி ஒய்ஃப் நிர்மலா சொல்லிட்டாங்க. நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிடலாம், நான் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருக்கேன்ல பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஆக்சுவலா அந்த ஜாஸ்மின் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, எல்லா இடத்துலயும் மருந்தை கலெக்ட் பண்ணி கொண்டு வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மருந்து பிரச்சனை ஆயிடுச்சுல, அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. இவருமே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போறாரு, அந்த மருந்தெல்லாம் பேசி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட கொண்டு போய் தருவாருன்ற மாதிரிலாம் இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வராம இருக்காரு. இந்நேரத்துக்கு ஹீரோ வந்திருக்கணுமே, ஏன் வரலன்ற மாதிரி ஜாஸ்மினும் டீமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. உண்மையில ஹீரோ எங்க தெரியுமா போயிருக்காரு? அந்த ராஜீவை பாக்குறதுக்காக போயிருக்காரு. ராஜீவ்னு ஒருத்தர் சாதின்ற ஒரு விஷயத்தை ரெடி பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக தான் போயிருக்காரு. அவர்கிட்ட அந்த மருந்து எல்லாத்தையும் தந்துடுறாரு. அதாவது அந்த கம்பெனிக்கு எதிராக ஃபைட் பண்றதுக்கு இவர் தான் சரியான ஆளு, இவர் மூலியமா நம்ம ஃபைட் பண்ணணும்னு ஒரு முடிவை எடுத்துடுறாரு. இதோட 4வது எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்றத அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.